My name is PK and welcome to இன்னைக்கு கடந்த 26ஆம் தேதி வேலூரில் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு நடந்த மரபு காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா பற்றி தான். இதுக்கு முன்னாடி வேலூரில் விவசாயம் சார்ந்த விதை திருவிழா மாதிரி கூட எதுவும் நடந்ததா எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. முதல் தடவையாக மரபு காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. சொல்றதுக்கான காரணம் அங்கே வந்த கூட்டம் ரொம்ப அதிகமாக கூட்டமாக இருக்கு. கடந்த சில வருஷங்களாக மக்களுக்கு விவசாயம் மேலே இருக்கிற ஆர்வம் எவ்வளவு இருக்குன்றத இந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த திருவிழா நடத்துறதுக்கான காரணமாக இருக்கக்கூடிய அந்த மரபு கிழங்கு மற்றும் காய்கறிகள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய வகைகளான கிழங்குகள்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. மக்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக என்னென்ன கிழங்கு என்ன வெரைட்டின்றதை ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. கிழங்குகள் மட்டும் இல்லாமல் மூலிகை செடிகளும் இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட மூலிகை செடிகள் அங்கே இருக்க மக்கள் மாதிரியே எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ மூலிகை செடிகள்லாம் இருக்கான்றது. அதுக்கு அடுத்ததாக பரங்கிக்காயில் இருக்க வெரைட்டிஸ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக சுரைக்காய், அடுத்ததாக கிழங்கு. குறிப்பாக அந்த கிழங்குலலாம் இவ்வளோ வெரைட்டிஸ் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இப்போ தான் முதல் தடவையாக என் லைஃப்பில் நான் இவ்வளோ வெரைட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன். இதில் ரொம்ப ஹைலைட்டாக எனக்கு பர்சனலாக தெரிஞ்சது தக்காளி வெரைட்டிஸ். ஏன்னா இவ்வளோ தக்காளி வகைகள் அதுவும் நம்மளுடைய மண்ணுக்கானது இருக்கான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது எல்லாமே நம்ம மண்ணில் வளரக்கூடியது. ஒரு பகுதியில் ஒரு தக்காளி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது எல்லாத்தையுமே அவங்க டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. எது எந்த இடத்துக்கு சார்ந்ததுன்றதையும் ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட விதைகளும் இவங்களே வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த விதைகள் பற்றி ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அது என்னன்றதை நம்ம கடைசியாக பார்ப்போம். ஒரு ஜென்ரலாக ஒரு விவசாய திருவிழாவில் என்னெல்லாம் நம்ம பார்ப்போமோ அது எல்லாத்தையும் விட ஸ்பெஷலாக இங்கே இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பட்டதுன்னா இந்த பனை ஓலையில் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள். இது எல்லாமே மக்கள் ரொம்ப ஆர்வமாக பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயம் எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணுறதுன்றத அதுக்கு ஒரு தெளிவான எக்ஸாம்பிள் தான் இது. குறிப்பாக அந்த பனை மரத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதை பற்றின ஒரு ப்ரீஃபான வீடியோ இன்டர்நெட்டில் அதுவும் குறிப்பாக யூடியூப்பில் எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் அதில் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான் இந்த பனை ஓலையில் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள். இப்போ கடைசியாக நம்ம விதைகள் பற்றி பார்க்கலாம். நான் பர்சனலாக அந்த திருவிழாவுக்கு போனது நாட்டு காய்கறி விதைகள் வாங்க தான். அங்கே நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் அங்கே அதுக்காக தான் வந்திருந்தாங்க. இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா விதைகளுக்கான ஸ்டால்ன்றது ரொம்ப கம்மியாக இருந்தது. பிகினிங்லேயே உழவர் ஆனந்தோடைய ஸ்டால் இருந்தது. ஆனால் அவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அதிகமான விதைகள் இல்லை. இருந்ததுலேயும் நிறைய காலியாக போயிடுச்சு. ஒரு சில விதைகள் மட்டும்தான் வாங்க முடிஞ்சது. அடுத்ததாக இந்த ஹோகா நாட்டு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு, இவங்ககிட்டயும் நாட்டு விதைகள் நிறைய இருந்தது. ஆனால் இங்கேயும் ரொம்ப கூட்டமாக இருந்தது. எதையுமே போய் வாங்க முடியல. அடுத்ததாக இந்த தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மிங் இவங்களுடைய ஸ்டாலும் இருந்தது. இவங்ககிட்டயும் நிறைய விதைகள் இருந்தது. ஆனால் இந்த விதைகள் விற்கிற எல்லா ஸ்டால்லையுமே ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதுவும் குறிப்பாக இந்த தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு இவங்களுடைய ஸ்டாலில் மட்டும்தான் நம்ம டிஸ்பிளேல பார்த்த எல்லா வெஜிடபிள்ஸ்க்கான சீட்டு அந்த விதைகளும் இங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அந்த தக்காளி வெரைட்டிஸில். இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. என்னன்றதை நீங்களே பாருங்கள். ரொம்ப சின்ன ஸ்டால், ஆனால் அதை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான பேர் அங்கே சுற்றி இருந்தாங்க. அங்கே யாராலையுமே கரெக்டாக என்ன விதை சூஸ் பண்ணி வாங்குறதுன்ற பெரும் குழப்பம் இருந்தது. ஸோ ரொம்ப ஓரளவுக்கு மட்டும்தான் என்னாலையும் விதைகள் வாங்க முடிஞ்சது. இந்த ஸ்டால்லையும் நான் மொத்தமாக 2 ஸ்டாலில் தான் விதை வாங்கினேன். அந்த விதையெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு கடைசியாக விவசாயம் பற்றின அங்கே ஒரு பரப்புரை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் பொறுமையாக நின்று நிதானமாக கேட்டுட்டு அந்த டேவும் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரியான விவசாய சம்மந்தப்பட்ட திருவிழாக்கள் அடிக்கடி நடக்கணும். அதுக்கான காரணம் மக்கள் இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இதை பற்றி இன்னும் அதிகமாக கற்றுக்கிறதுக்கு, அவங்க லைஃப் ஸ்டைலை ஆர்கானிக்காக மாற்றுறதுக்கு மக்களோட ஈடுபாடுன்றது கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. முன்ன இருந்ததை கம்பேர் பண்ணுறப்போ இது இன்னும் பெருசாக வளரணும். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம நாளைக்கு மதியம் 2:30 மணிக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் a better environment and thank you by PK.